ஹாய் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லிலியை தான் காமிக்கிறா. அவங்க படிச்சுட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா அவளோட அடாப்டட் பேரண்ட்ஸ் அவளை கைவிட்டாங்க. அதனால் அவளே எல்லாத்தையுமே படித்தாகணும். அவளே இந்த படிப்புக்கு தேவையான எல்லாத்தையுமே வேலை பார்த்து சம்பாரித்து தான் அந்த ஃபீஸ் எல்லாமே கட்டணும். எப்படி இருந்தாலும் சரி, இந்த படிப்பை மட்டும் நான் கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீலோடு இருந்துட்டுருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பண்ணுறதுக்காக அவளோட உண்மையான பேரண்ட்ஸ் அங்கே வர்றாங்க. அந்த ஆன்ட்டி பார்த்தா அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறாங்க. அவளை பார்த்துட்டு, நான் தாம்மா உன்னோட அம்மான்னு சொன்னதுமே அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. ஸோ அவங்க அப்பாவுமே அங்கே டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாமே எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஸோ தனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவள் தன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே அங்கே பேக் பண்ணிட்டுருக்கா. அதில் படிக்கிற விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. வீட்டுக்கு போனதுமே பார்த்தா வீட்டை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே வேலைக்காரவங்களுமே பேசுகிறாங்க, இந்த வீட்டில் 2 லேடிஸாக இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி இவங்க டேசின்னு ஒரு பொண்ணு அங்கே தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்ததுமே பார்த்தா ரொம்ப அங்கே சந்தோஷமாக ஹீரோயின்ட்டு அங்கே பேசிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. பட் ஹீரோயினுக்கு அது டக்குன்னு அங்கே ஒட்டிக்க முடியலை. அமைதியாக இருந்ததுமே, சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நீ இப்போ தானே புதுசாக வந்திருக்க, போக போக பழகுவான்னு அந்த பொண்ணுமே சொல்கிறா. நான் எல்லாமே பேசிட்டேன், டேசி நீ படிக்கிற ஸ்கூல்லேயே நீ போய் படிக்க போகிற நாளைக்கு. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே போய் படிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. ஸோ அப்போ அவங்க அப்பா அங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்கள், எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே ஹீரோயின் உட்காந்ததுமே அங்கே நோட் புக்கெலாம் வெளியிழுத்ததுமே அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன்னோட அப்பா பெரிய ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசைப்படுறாருமா. ஸோ டேசியோட சேர்ந்து நீயுமே போய் படிக்கலாம். அவள் சின்ன வயசுலேருந்து இங்கே வளர்த்துட்ருக்கோம். அவளை உன்னோட பெரிய சிஸ்டராக நீ ஏற்றுக்கோ. அவள் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் ரூடாக இருப்பா, பட் ரொம்ப நல்ல பொண்ணுமா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அந்த டேசி இப்போ போகிற ஸ்கூல் இந்த கண்ட்ரியிலே மிகப்பெரிய ஸ்கூல். அந்த இடத்துல நீ அப்பாவோட பேரை நல்லபடியாக காப்பாற்றணும்ல. நான் அதுக்கு உனக்கு எல்லா ட்ரைனிங்குமே கொடுக்குறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்றத சொன்னதும் அங்கே நான் எல்லா விதத்துலையுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அங்கே எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு நான் டீச் பண்ணுறேன்னு சொல்கிறான். பட் அவள் மனசில் எப்படியாச்சும் நாசமாக்கி இவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு வீட்டை விட்டு துரத்தணும்னு தான் ஐடியா போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி அங்கே கிளம்பி வந்ததுமே அப்போ அங்கே ஹீரோயின் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வர்றா. அவங்க அம்மா நீ எதை பற்றியும் கவலைப்படாதம்மா, எங்கள் பிரின்சிபல்கிட்ட நாங்கள் பேசிட்டோம், கண்டிப்பாக உனக்கு எதுவுமே தப்பாக நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டேசி அம்மா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அதான் நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. இங்கே காம்படிஷன்லாம் நடக்கும், அதுக்கு ஹெவியாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு நான் அவளுக்கு டீச் பண்ணுவேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே உள்ளே போனதுமே எல்லாருமே என்னப்பா இந்த பொண்ணு பார்க்க இப்படி இருக்கா, அவள் பேக்கப் பார் அப்படின்ற செட் அங்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா இந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லாருமே ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பசங்க தான், ரொம்ப அவங்க பேச்செல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த டேசியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. யார்ப்பா இந்த பொண்ணு பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் என்னோட சின்ன சிஸ்டர், இப்போ தான் திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்கா, நீங்கள் இப்படிலாம் அவளை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி அங்கே நடிச்சிட்ருக்கா. அங்கே இது ஃபேக் ஹையர்னஸ்ஸா அப்படின்ற சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணும்போது, பட் அங்கே எனக்கு படிப்பு தான் முக்கியம், உங்கள் பேச்சு முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுவுமே சொல்லலை. இக்னோர் பண்ணதுமே இவளுக்கு என்ன தைரியம் இருக்குது, இவள் எங்களவே இக்னோர் பண்ணுவாளா, இவளுக்கு கண்டிப்பாக சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. ஸோ டேசியுமே இதே மாதிரி நல்ல மாதிரி நடித்து அவங்கள வச்சே காரியத்தை சாதிக்கணும்னு தான் பண்ணிட்டுருக்கா. தன்னோட பேரை அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. அதை பார்த்துட்டுமே அவங்க எல்லாருமே நக்கெல்லாம் அங்கே சிரிச்சதுமே, பட் அவங்க அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. எவ்வளோ தூரம் சிரிக்க முடியுமோ பல காமிச்சு சிரிங்க, எனக்கு இதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசாமல் அங்கே கிளம்பி அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. ஸோ அப்போ அவங்க மேக்ஸ் அங்கே போட ஆரம்பிச்சதுமே பார்த்தா ரொம்ப டஃப்பான அங்கே ஒரு மேக்ஸை போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எதுக்காக இவ்வளோ டஃப்பான கொஸ்டினை நம்மளுக்கு கொடுக்குறாங்க, இது எப்படி சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க ஹீரோயினை நோட்டீஸ் பண்ணிட்டு, என்ன இந்த பொண்ணு எது கவனிக்காம மாதிரி இருக்காளேன்னு சொல்லிட்டு நீ இதை சால்வ் பண்ணுன்னு சொன்னதும் எல்லாரும் அதை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சதுமே அவள் கண்டுக்காம அங்கே 3 மெத்தடில் அதை எல்லாத்தையுமே சொல்யூஷன் சொல்லி இப்போ எழுதி போட்டா. அதை பார்த்ததுமே அங்கே அந்த டீச்சருக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பதறடிச்சு போயிடுறாங்க. அப்படின்னா நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே டீச்சர் கண்டிப்பாக நீ ட்விட்டர் வச்சிருக்க இல்லைன்னு சொன்னதும் அவள் இல்லைன்னு சொல்கிறா. நீ மேக்ஸ் காம்படிஷன் ஏதாச்சும் கலந்துருக்கேன்னு சொல்லி கேட்டதும் அது இல்லைன்னு சொல்லும் போது சினிமா
பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே போய் அந்த டேஸியை ஒரு மாதிரி நக்கலை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு போறா. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவள் என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு அவளுக்கு புரியுது. அங்கே அவள் செயலால் தான் அவளுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணியிருந்திருக்கா. ஸோ இதை பார்த்துட்டு அந்த டேஸுக்கு ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் ஆகிருது. இவள் நல்லா படிக்கிறா, ஸ்கூல்லையுமே இவளுக்கு தான் இதுக்கப்புறம் நல்ல பேராக இருக்கும், என் பேரண்ட்ஸையுமே என்கிட்ட வந்து பறிச்சிருவாளேன்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கே ஃபோன் எடுத்துட்டு இருக்கா. ஸோ இவள் உடனே அங்கே ஃபோனில் எதையோ பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் போனதுமே அதை பார்த்துட்டு எல்லாருமே ஹீரோயினை திரும்ப அங்கே தப்பாக ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஒருத்தி வேமா ஓடி வந்துட்டு இங்கே பார்த்தியா அந்த லிலி ரொம்ப ஸ்மார்ட்னு எல்லாரும் நினச்சோம், பட் இந்த புக்கில் 3 மெத்தடுமே இருக்குது, இதை பார்த்து கப்ஸா அடிச்சுட்டு இங்கே எழுதி போட்டுட்டு உடனே இவ ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு மாதிரி அங்கே காட்டிக்கிறா அப்படின்றத சைட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டேசி ஏன்பா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படிலாம் பேசுகிறீங்க, என் சிஸ்டர் அப்படிப்பட்டவே இல்லைன்னு சொன்னதுமே நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க, நீ அப்பாவி பொண்ணு அப்படின்றத சைட்டு நம்ம ஹீரோயினை அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணதும் நீ விலகுறியா, லைட் வெளிச்சம் வராமல் இருக்குது, நான் படிக்கணும்னு சொன்னதும் ஓ நீ இப்போ என்னை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கியா, சரி அடுத்து ஃபிசிக்ஸ் கிளாஸ் வருதுல்ல அதில் பார்ப்போம் உன் டேலண்ட் என்னன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. அங்கே சம்பளம் எழுதி போட்டு அதங்க ஃபினிஷ் பண்ண சொன்னதுமே கொஸ்டின்ஸை பார்த்ததுமே எல்லாருக்குமே தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்ன இப்படி வந்து ஆன் த ஸ்பாட் வந்துட்டு கொஸ்டின் கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. பட் அந்த டேஸியை பார்த்தா இதை நான் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அதை வந்துட்டு அங்கே கரெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவள் எந்திரிச்சிட்டா. அதுக்கு அங்கே மீனிங்லாம் சொன்னதும் நீ இப்போ அப்ரோச் பண்ணுறது என்னமோ கரெக்டாமா, நீ பண்ணணும் இன்னுமே அதை கரெக்ட் பண்ணுன்னு சொன்னதும் அவள் ஓகேன்னு சொல்கிறா. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே மெத்தட் எல்லாமே எழுதி போட ஆரம்பிச்சதுமே அங்கே ப்ரொபோசருக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. பட் அங்கே இருக்க எல்லாருமே திரும்ப ஏதாச்சும் ஒரு புக்ஸில் தான் கப்ஸ் அடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அப்போ அங்கே இன்னொரு பொண்ணு சொல்கிறா, இல்லைப்பா இது ஆன் த ஸ்பாட்டில் அவர் கொஸ்டின் கேட்டிருக்காரு, அவள் எப்படி போய் ப்ரிப்பேர் பண்ண முடியும், மேக்ஸ் கூட நீங்கள் சொல்லுங்கள் அவள் பார்த்து வச்சு சொல்லியிருக்கலாம், பட் இவள் உண்மையிலே ரொம்ப பக்கா டேலண்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே டீச்சருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உண்மையிலே இந்த பொண்ணுகிட்டேருந்து நீங்கள் எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு அங்கே ஃபிசிக்ஸ் காம்படிஷனுமே வரப்போகுது, அதில் வந்து நம்ம ஸ்கூலோட தரப்பில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பாக பெய்ஜிங் யூனிவர்சிட்டியில் சீட்டுமே கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா இது ரொம்ப ஸ்கூலுக்கு வந்துட்டு கிடைக்கிறது கிடையாது, கம்மியாக தான் கிடைச்சிருக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ இந்த டேஸி அங்கே வேமா அங்கே ஃபார்ம் எல்லாமே கொண்டுட்டு அங்கே போகிறா. போயிட்டு பிரின்ஸிபல்கிட்ட சப்மிட் பண்ணதுமே அங்கே எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு கண்டிப்பாக நீ இந்த ஸ்கூலோட பேரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பாராட்டிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயின் உள்ளே வந்ததுமே அந்த பிரின்ஸிபல்லேருந்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மூஞ்சி மாறி போயிடுது. நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் நீ அங்கே வந்துட்டு அட்டன் பண்ணிட்டேன்னா நீ பெரிய ஜீனியஸ்னு ஒன்று நினைக்கிறியான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. பட் அவள் தான் இக்னோர் பண்ணிவிட்டு பிரின்ஸிபல்கிட்ட அங்கே வந்து ஃபார்ம் கொடுத்ததுமே நீ ஏமா இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு ஸ்கூலோட மானத்தை போக்கடிக்கணும்னு இந்த மாதிரி பண்ணுறியா, இந்த காம்படிஷன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நீ ஃபார்ம் எடுத்துகிட்டு போன்னு சொல்லும்போது அப்போ அந்த டேஸி எதுக்காக எல்லாரும் இப்படிலாம் பேசுகிறீங்க, என் சிஸ்டர் மனசு கஷ்டப்படுறான்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நோட்டீஸ் போர்டில் ஜூனியர் சீனியர் யாராக இருந்தாலுமே இதில் வந்து கலந்துக்கலான்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருக்கு, அப்புறம் ஏன் ஃபார்மை நீங்கள் ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்தாலும் உடனே பெரிய அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கும் போல், சரி ஃபார்மை எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீ அசிங்கப்பட்டு தோக்கும்போது உன்னை நான் அப்போ வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் ஹீரோயினுக்கு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, எப்படினாலும் நான் தான் ஜெயிப்பேன், கண்டிப்பாக அந்த பெய்ஜிங் யூனிவர்சிட்டியில் நான் உள்ளே போயாகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ பிறகு அந்த டேசிகிட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறா, என்னப்பா இந்த பொண்ணு பெரிய கூமுட்டையாக இருக்கா, இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கா, ஃபார்மை சப்மிட் பண்ணியிருக்கா, நீ என்ன வந்து பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் வீடு போகட்டும் பண்ணிட்டு போட்டோம், அப்படின்னா தான் அவள் எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு நடுவில் வந்து படிக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிய வைக்கணும்லன்னு சொல்லிட்டு அவங்க மெதுவாக பேசிட்டுருக்கா. ஸோ இந்த திரும்ப பார்த்தா அந்த டேஸோட ஃப்ரெண்ட் அங்கே உள்ளே போயிட்டு இவன் அந்த ஃபார்மை வந்து பிரின்சிபல் சொல்லியுமே சப்மிட் பண்ணியிருக்காப்பா, கண்டிப்பாக வந்துட்டு இவன் அசிங்கப்பட்டு தோக்க போகிறா, டஃப்பான காம்படிஷனாக இருக்கும் பார்த்தியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சார்ட் அவுட் பண்ணிட்டாலாம். உடனே மனசில் வந்துட்டு பெரிய வந்து ஜீனியஸ் நினைப்பு போல இவ்வளோ மாதிரி ஆள்கிட்டலாம் நம்மளுக்கு என்ன பேச்சு அப்படின்றத சேர்த்து அவங்க ரொம்பவே அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு 20 மார்க் கூட வாங்க மாட்டான்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க, 20 மார்க்கா, 5 மார்க் வாங்கிட்டாலே அது பெரிய மேட்ரு, இவெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே டேசி வந்துட்டு என்னப்பா நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க இப்படிலான்னு சொன்னதும் நீ ரொம்ப அப்பாவி, உன் சிஸ்டருக்காக நீ சப்போர்ட் பண்ணாத, அவள் வந்துட்டு அசிங்கப்படட்டுன்னு சொல்லும்போது அப்போங்க டேசி போயிட்டு ஹீரோயின்ட்ட நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி அந்த காம்படிஷன் கிடையாது, ரொம்பவே டிஃபிகல்ட்டானது, நீ பேசாமல் ஃபார்மை ரிட்டன் வாங்கிடு அப்படின்றத சொன்னதும் நீ அதை பற்றி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே உனக்கு நான் பேசாமல் அப்போ கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீ அதை படிக்கிறியா, உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேணாம் நீயே வச்சுக்கோ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே பயங்கரமாக கோவமாயிட்டு பாத்தியா இவளுக்கு திமுற, என்ன
தைரியம் தான் இவ வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு பேசாமல் இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இதுக்காக வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க, நீ அப்படிலாம் எதுவுமே யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கொடுக்குறத இப்போ வாங்கிக்கோன்னு சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாது, நீ போய் படின்னு சொல்கிறா. பிறகு அங்கே வெளியே வந்தாலுமே 6 ஜீனியஸ் வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே டேசிக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. ஏன்னா வந்து எப்படி அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாலும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் உண்மையிலே எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஜீனியஸான ஒரு பர்சன் தான். ஸோ அதனால தான் எக்ஸாம் ஹாலுக்கு போனாலுமே அங்கேயுமே வச்சு அவ்வளோ எல்லாருமே சேர்ந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்கே கரெக்டாக ப்ரொஃபஸர் வந்துடுறாரு. ஏன்னா வாய்க்கு வந்தபடி எல்லாருமே பேசிட்டு இருக்கீங்க, மரியாதையை எக்ஸாம் எழுதுறவங்க மட்டும் இருங்க, மற்றவங்களாம் போங்க, உள்ளே போயிட்டு ஏதாச்சும் சவுண்டு கொடுத்தீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு திட்டாரு. கொஸ்டினை பார்த்ததுமே எல்லார் தலையிலும் இடி விழுந்த மாதிரி ஆகிடுது. ஐயோ என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு டேசி, ஐயோ என்ன எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ படிச்சுட்டு வந்துட்டே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக லில்லிக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது, அவளுமே கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பட் ஹீரோயின் பார்த்தா ரொம்ப சூப்பராக அதெல்லாமே சார்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சதுமே டேசி பார்த்துட்டு கண்டிப்பாக என்னத்தையாச்சும் கிறுக்கி வச்சுட்டு இருப்பா அப்படின்ற சட்டி யோசிக்கும் போது அங்கே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அங்கே ப்ரொஃபஸரே ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. நீ என்னம்மா யூஸ் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாரு, இன்னும் டைம் இருக்குன்னு சொன்னதும் இல்லை சார் அதெல்லாம் வேணாம், சிம்பிளாக தான் இருந்துச்சு கொஸ்டின்னு சொன்னதுமே அங்கே வேணுக்குனே வந்துட்டு இவள் ட்ராமா பண்ணிட்டு இருக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு டேசி யோசிக்கிறா. ஸோ அங்கே ப்ரொஃபஸருமே அங்கே பேப்பர்ஸை வாங்கி பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. டேசி சும்மா என்னத்தையாச்சும் கிறுக்கி வச்சிருப்பா, கண்டிப்பாக வந்துட்டு இவளுக்கு எதுவும் தெரியாது, ஷோ பண்ணிட்டு இருக்கா எல்லாரும் நிறைய சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அதே மாதிரி அங்கே ரிசல்ட்டுமே அங்கே வரப்போகுது. அப்போ அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தா என்னப்பா இந்த லிலியை காணோம், இன்னும் ஆளை காணோம், ஒருவேளை அவள் வந்து 0 மார்க் தான் வரும்னு சொல்லிட்டு வராமல் இருந்திருக்கா, நம்மகிட்ட அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் கொஞ்ச நேரத்தில் வந்ததுமே பார்த்தியா வந்துட்டு அசிங்கப்படன்னு சொல்லிட்டு பேசும்போது ரிசல்ட்டையுமே கொண்டு வந்து அங்கே ஒட்டிடுறாங்க. பார்த்தா யாராலையும் நம்ப முடியல, நம்ம ஹீரோயின் டாப் பொசிஷனை பிடிச்சிருக்கா, என்ன நடந்திருக்கு, கண்டிப்பாக இவ சீட் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அப்போ அங்கே அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே மிஸ்டர் ஃபூதா இருந்தார், நீங்கள் அப்போ வந்துட்டு சரியாக அவர் பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் மேலே பழிய போடுறீங்களா, வாயை முடிட்டு பேசாமல் இருங்க, அவர் அப்படி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க, இதான் உண்மையான ரிசல்ட்டுன்னு சொன்னதும் எல்லாருக்குமே பெரிய ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் அவள் செயலால் சரியான பதிலடிக்கிறா. அப்போ அங்கே அந்த டேசியோட ஃப்ரெண்டு அந்த மியா அங்கே செக் பண்ணி பார்த்தா டேசி 4வது இடம் தான் பிடிச்சிருக்கா அதில். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போங்க எப்போ பார்த்தாலும் லில்லி அசிங்கப்படுத்திட்டு இருந்த டேசியோட மார்க்கை பார்த்தியா எத்தனாவது இடம்னு சொல்லிட்டு அங்கே இன்சல்ட் பண்ணுறாங்க. நம்ம லில்லி தான்ப்பா நம்மளுக்கு இதுக்கப்புறம் வந்து ஐடியல்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நீங்கள் இப்படிலாம் வந்து டேசியை வச்சுட்டு அங்கே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மியா சண்டை போடுறான். டேசியை பார்த்தா அவன் மார்க்கை பார்த்து இந்த லில்லி மேலே அவளுக்கு அவ்வளோ ஒரு வைத்தறிச்சல் ஆகிட்டு இருக்கு. அங்கே வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா வந்துட்டு என்னம்மா நீ டாப்பாக வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், நீ ஏதாச்சும் வந்து சீட்டு இந்த மாதிரி பண்ணியா என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. உங்களுக்கு அப்போ ஹாப்பி இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்பா அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு 150 மார்க்லாம் வாங்குறது யாராலையும் பண்ண முடியாத காரியம், ஒருவேளை நீ சீட் அது இதுன்னு பண்ணியிருந்தேன்னா அதுக்கப்புறம் பெரிய அவமானம் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் சேம கடுப்பாகி போயிட்டு ஒருவேளை இப்போ உங்க பொண்ணு டேசி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து இருந்தானா இந்த மாதிரி பழிய போட்டிருப்பீங்களா, என் பொண்ணு படித்து மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லுவீங்க, பட் நான் வந்துட்டு இப்படி ஒரு நல்ல ஸ்கூலில் படித்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு பெருசாக தோணலை இல்லை. அப்போ அங்கே உங்களுக்கு டேசி தானே முக்கியம்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அவங்க அப்பா வந்து உனக்கு என்ன தைரியம் இருக்குது வாய் இப்படியா பேசுவேன்னு சொன்னதும் நான் என்ன வாய் அதிகமாக பேசிட்டேன், உண்மையை தானே பேசினேன், நீங்கள் எப்படி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ டவுட்டாக இருந்தால் இவங்க ஏதாச்சும் எனக்கு எதிராக ஆதாரம் இருந்தால் நீங்கள் கொண்டு வாங்க, இல்லை என்கிட்ட நீங்கள் பேசாதீங்க, நான் கஷ்டப்பட்டு தான் படித்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கோமாயிட்டு போனதும் இந்த ஆளுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிறகு அந்த மிஸ்டர் ஃபூ போயிட்டு அங்கே பிரின்சிபல்கிட்ட பயங்கரமாக கோவமாகப்படுறாரு. அந்த பிள்ளைங்கெல்லாம் எவ்வளோ ஜெலஸ் ஆகிட்டு அந்த பொண்ணு மேலே பழிய போட்டுட்டு இருக்காங்க, என் கண்ணு முன்னாடியே தான் அந்த பொண்ணு எக்ஸாம் எழுதுனா, அவள் எந்த சீட்டிங்குமே பண்ணலை, இப்படி ஒருத்தவங்க நல்லா வாழ்க்கையில் முன்னேறி வந்தால் அதை பார்த்து வைத்தறிச்சலோட நீங்கள் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே பயங்கரமாக திட்டிட்டு இருக்காரு. ஹீரோயின் அங்கே வந்து புள்ளி பண்ணுறதுக்காக வர்றாங்க. ஸோ அப்போ இந்த டேசி நீ ஏதாச்சும் சீட் பண்ணியிருந்தேன்னா பரவாயில்ல, நீ உண்மையை ஒத்துக்கோ, எதுக்காக நீ பயப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே இப்போ ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. அப்போ அங்கே ப்ரொஃபஸர் வந்துடுறாங்க, நீங்கள் என்ன மாதிரி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, மரியாதை போய் உட்காருங்கன்னு சொன்னதோ அப்போ அந்த டேசி எங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு எக்ஸாம், அதில் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே இப்படி மார்க் வாங்கியிருக்கோம், இவ இப்படி வாங்கி
வாங்கியிருக்கானா இதுக்கு என்ன அர்த்தம், அவள் திரும்ப எக்ஸாம் வச்சா அவள் பாஸ் ஆவாளா அப்படின்ற செட்டிங்க கேட்கும்போது அப்போ ஹீரோயின் அவள் தன்னோட நோட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் காமிக்கிறா. பார்த்தீங்கல்ல நான் எவ்வளோ புக்ஸை வந்துட்டு இதுக்காக ரெஃபர் பண்ணியிருக்கேன்னு, இது எல்லாத்தையுமே நீங்களுமே படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே இந்த மார்க் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஃப்ரீயாக எல்லாத்துக்குமே ஜெராக்ஸ் போட்டு கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அதை பார்த்துட்டு அந்த டேஸியால் எதுவும் பேச முடியல. அங்கே இருக்க எல்லாருமே இவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸாகவே அங்கே வந்து மதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே அவங்க ஃபோமே வந்துடுறாரு. பயங்கரமாக கோவமாயிட்டு ஜெலஸ் ஆகிட்டு அந்த பொண்ணு மேலே பழிய போடுறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு எந்த ஒரு சீட்டிங்குமே பண்ணலை, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு டேலண்டான பொண்ணு என்னோட டீமுக்கு வந்தால் எனக்கு வந்துட்டு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஜெலஸ் ஆகி போயிடுது. அப்படின்னா இவளுக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டாங்க, ஓகேன்னு சொல்லிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஒரு பார்ட்டி வந்து வச்சுருக்காங்க ஹீரோயினுக்காக தான். அவங்க இறங்கி வந்ததுமே அதை பார்த்துட்டு டேஸிக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா தன்னை விடன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே சாரி கேட்குறாங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்காக. அவங்க அப்பாவுமே அங்கே சாரி கேட்குறாரு. அப்போ அங்கே அவள் இந்த ஒரு காம்படிஷனில் இவள் வின் பண்ணிட்டானா இவன் என்ன பெரிய இவளா, அந்த பார்ட்டியில் வச்சு நான் இவளை எப்படி இன்சல்ட் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் வந்திருக்க எல்லாருமே இவளை யாரும் கண்டுக்கல. அங்கே லில்லியை பற்றி அங்கே புகழ்ந்து தள்ளிச்சிருக்காங்க. பட் அவங்க ஊடால வந்துட்டு ஆமாம்மா என் சிஸ்டர் ரொம்ப டேலண்ட்னு பேச அதை யாருமே வந்துட்டு அங்கே கண்டுக்கவே மாட்டாங்க. அங்கே சாப்பிட போனால் கண்டிப்பாக அவளுக்கு நைஃப் எல்லாம் யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லி யோசிக்கிறா. பட் ஆனால் ஹீரோயின் பர்ஃபெக்டாக அங்கே வந்துட்டு ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டதும் அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உண்மையிலே மிஸ்டர் ஜியாங் உங்கள் பொண்ணு வந்துட்டு உங்களை மாதிரியே ரொம்ப டேலண்டானவங்களாக இருக்காங்க, என்னதான் இருந்தாலும் உங்களோட ரத்தமாச்சேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிடுறாங்க. அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அப்படின்னு அவங்க சொந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு என்னை குத்தி காமிச்சிட்டு இருக்காங்களா, கண்டிப்பாக நான் வந்துட்டு இதுக்கப்புறம் சும்மா மட்டும் இருக்க மாட்டேன், நான் அமைதியாக இருந்தேன்னா என்னது வீட்டில் இருந்து கூட துரத்தி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ பிறகு 2 பேருமே ஸ்கூலுக்காக கிளம்பி போனால் அப்போ அங்கே அவளை அவங்க கேர் பண்ணிக்கிறதுக்காக ஆள் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவளோட ஃபுட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், அவளை பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு இந்த டேஸ்க்கு ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு நெக்ஸ்ட் வீக் எனக்கு தான் டான்ஸ் காம்படிஷன் இருக்குது, அதை பற்றி யாருக்குமே கேர்லையான்னு சொன்னதும் அவங்க அப்பா அதை வந்து நம்ம பிறகு பார்த்துக்கலாம், பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, நம்ம குடும்பத்துக்கே வந்துட்டு பெரிய நல்ல விஷயம் இல்லையான்னு சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப அங்கே ஸ்கூலில் ஜெலஸ் ஆகி போயிட்டு ஹீரோயின்ட்ட நேரடியாகவே சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. நீ வந்து என்ன ஒரு காம்படிஷனில் ஜெயிச்சிட்டேன்னா எல்லாருமே உன் காலுக்கு கீழே நினச்சிட்டு இருக்கியா, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்றத சொல்கிறா. உனக்கு தைரியம் இருந்தால் இந்த வரப்போகிற காம்படிஷனில் என் கூட சேர்ந்து நீ போட்டி போட்டுப்பாரு, பீட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு சண்டை போடுறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு நேரடியாகவே சிஸ்டர்ஸ்க்கு நடுவில் சண்டை வந்துருச்சு, கண்டிப்பாக நம்ம டேஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் ரொம்ப கூலாக சரி ஓகே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பெருசாகவே எதுவும் ரியாக்ட் பண்ணலை, அங்கே ஓகேன்னு சொல்கிறா. ஸோ பிறகு அங்கே ரிசல்ட்டை கொண்டு வந்து ஒட்டிடுறாங்க. பார்த்தா அங்கே எல்லாரும் ரொம்ப ஷாக்காகி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. டோட்டல் ஸ்கூலுக்கே டாப்பராக வந்திருக்கா, எல்லா சப்ஜெக்ட்லையுமே அங்கே வந்து 100 மார்க்குமே வந்திருக்கு. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அந்த டேசி வயிற்றுச்சலோட நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்பயுமே கூலாக காம் டவுனாக இருக்கா. பிறகு கிளாஸில் பார்த்தா அங்கே வந்து வேமா அங்கே ப்ரொஃபஸர் ஓடி வந்து நீ கண்டிப்பாக என்னோட மேக்ஸில் தான்மா வந்து ஜாயின் பண்ணிக்கிறணும்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாருமே அந்த டேசியை தள்ளி விட்டுட்டு வந்துட்டு நீ எங்களோட குரூப்பில் தான்மா ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு எவ்வளோ டேலண்டான பொண்ணு, நீ இருந்தேன்னா ரொம்ப ஃபேஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பட் நான் வந்துட்டு நீ உங்களுக்கு உடனே எல்லாருக்கும் ஓகே சொல்ல முடியாது இல்லை, நீங்கள் வந்து எல்லாருமே அந்த ஃபார்ம்ஸை கொடுங்க, நான் அதுக்கப்புறம் யோசிச்சு உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லோரும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே பார்த்தா கூட படிக்கிற பையன் உண்மையிலே பக்கா டேலண்டான பொண்ணுப்பா, பெரிய வந்துட்டு லக்கி சாம் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். என் கிளாஸில் போய் தண்ணி குடிக்கிறதுக்காக போனதுமே அவங்க பெண்ணை வேணுக்குனே தள்ளி விட்டுட்டு எதுக்காக லில்லி நீ அப்பா வாங்கி கொடுத்த இந்த பெண்ணை கீழே தள்ளி விட்ட, இது எனக்கு எவ்வளோ வந்து ப்ரீசியஸ் ஆனதுன்னு தெரியல, அப்ராட்லேருந்து அவர் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, இது எவ்வளோ வேல்யூன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேசினதும் அவளோட ஜால்ரா அந்த மியாவுமே நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா, அவளை பார்த்து ஜெலஸ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு பேசுகிறா. ஸோ அப்போ அங்கே இருக்க எல்லாருமே என்ன நடக்குது லில்லியை எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது அப்போ ஹீரோயின் அப்படியே அங்கே வந்து ஒரு மாதிரி அவளை பார்த்ததுமே பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீ என்ன ஆட்டிடியூடாக காமிக்கிறேன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் சொல்கிறேன் கேளு, அந்த பெண் அந்த சைடில் இருக்குது, நான் இந்த பக்கம் போகிறேன், அப்புறம் எப்படி நான் வந்து அங்கே தள்ளி விட முடியும், இப்படி தள்ளி விட்டுருந்தாலும் இந்த வாட்டர் பாட்டில் தான் தள்ளி விட்டுருக்க முடியும், அப்போ நீ ஏன் வந்துட்டு கீழே போட்டுட்டு என் மேலே பழிய போடுற அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ வந்து ஏதாச்சும் போய் பேசிகிட்டு இருக்க, அதை பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொன்னதும் இங்கே கேமராஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, பட் அங்கே வெளியே இருக்க கேமரா இல்லை, நம்ம இந்த சைடில் திருப்பி பார்த்தோம்னா எல்லா விஷயமே தெரியும், நம்ம வேணால் செக் பண்ணிடலாமேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு பரவாயில்ல
இருக்கட்டும் விடு, நான் வந்துட்டு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன் போலன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கோவமாயிருது. நீ எப்படி வந்துட்டு எப்போ பார்த்தாலுமே அந்த பொண்ணு மேலே பழிய போட்டுட்ருப்ப, டேசி இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல அப்படின்ற சைட்டு அங்கே கோவமாயிட்டு இருக்காங்க. ஸோ அதை மியாவையுமே பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னா சரி அவளுக்காக ஜாலர் அடிச்சுட்டு உடனே வந்து பேச வந்துடுவியான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இந்த டேஸுக்கு இன்னுமே வைத்தறிச்சலாயிட்டு இருக்கு. கடைசியில் என் ஃப்ரெண்ட்ஸையுமே அவளோட பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிட்டாளா, நான் கண்டிப்பாக அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அவங்க ஆன்லைன்லையுமே டேஸிக்கும் நம்ம லில்லிக்குமே நடுவில் வந்து கம்பேரிசன் போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அந்த டேஸியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கேருந்து போக பார்த்ததுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னப்பா டேஸிக்காக வக்காலத்து வாங்கிட்டு வருவீங்க, இப்போ என்ன பயந்து ஓடுறீங்கன்னு சொன்னதும் அவளுக்கு எனக்கு நடுவில் எந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பயந்து ஓடி போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட படிக்கிற பையன் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட உன்னை பற்றி யாராவது தப்பாக பேசினாங்களோ எல்லாருமே உன்கிட்ட சாரி கேட்குறேன்னு சொல்கிறாங்கப்பான்னு சொன்னதும் பட் அவங்க கொஞ்சம் கூட அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க்கை தான் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி விஷயங்களோட பின்னாடி நீ ஃபோக்கஸ் காமிக்காத, அதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது அவனுக்குமே. நீ வந்துட்டு உண்மையிலே ரொம்ப மோட்டிவேஷனாக பேசிகிட்டு இருக்கப்பா, ஏன் நீ அந்த ஸ்பீக்கராக மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இந்த டேஸியை பார்த்தா வீடவே அங்கே ரொம்ப அலங்கோலப்படுத்தி அங்கே பயங்கரமான கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு கத்திட்டு இருக்கா. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு எல்லா இடத்துலையுமே நான் தான் வந்து ஒரு ராணி மாதிரி இருந்தேன், இந்த குடும்பத்தோட ஒரே வாரிசாக இருந்தேன். அவள் வந்ததுமே எல்லாருமே என்னை விட்டுட்டு அவளோட பின்னாடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போறாமையில் கொந்தளிச்சிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவாங்கன்னு சொன்னதும் மரியாதை எங்கேருந்து போயிரு, எனக்கு சோறு எது வேணான்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி திரும்ப அங்கே ரூமர்ஸ் எல்லாமே கலப்பி விடுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அவளுக்கு பர்சனலாக வந்து யாரோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, அதனால தான் இப்படி ஆயிட்டு இருக்கு, யாரையோ கைக்குள்ள வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு ஒரு பையன் ஹீரோயின் உள்ளே வந்ததுமே ரொம்ப ஹார்ட்ஸான வேர்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனால் அவங்க ஃப்ரெண்டு லீக் அதை பார்த்துட்டு கோவமாயிட்டு நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காத, அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலுமே படிச்சுட்டே இருக்கா, நானே அதை வந்து பார்த்தேன் அப்படின்றத சொன்னதும் அந்த பையன் ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோயின்ட்ட திரும்ப வந்துட்டு இதே மாதிரி பேசினதுமே சரி இருந்துட்டு போட்டுமே, இப்போ என்ன உனக்கு வந்துட்டு அதனால பிரச்சனை இருக்கு, வேணா உனக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஆளை நீ ஏற்பாடு பண்ணிக்கோ, அப்படி இருந்தாலுமே நீ கண்டிப்பாக பாஸ் கூட ஆக மாட்டா அப்படின்ற சைட் அவன் இன்சல்ட் பண்ணி விட்றா. பிறகு அங்கே அந்த லீயை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே ஹீரோயினை பற்றி மோசமாக அங்கே பேசுகிறாங்க. பட் லீ வந்து ரொம்ப கோவமாயிட்டு ஏன் உங்கள் கிளாஸில் இவ்வளோ டேலண்டான பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வைத்தச்சலாயிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்துட்டு பிடிச்சி திட்டிட்டு அங்கே பயங்கரமான சப்போர்ட்டாக இருந்துட்டுருக்கான். ஹீரோயினுக்கு அங்கே கிளாஸே அங்கே சப்போர்ட்டாக இருந்துட்டுருக்கு. அவளை வந்துட்டு இந்த ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து தள்ளியை வச்சு அங்கே சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஃபைனலாக வந்துட்டு ஒரு போஸ்ட் அங்கே ஓட்டினதுமே அதில் பார்த்தா ஏஐ வீடியோ பற்றி அங்கே போட்டிருக்காங்க. அதில் வின் பண்ணால் 50,000 இவான்மே கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டிக்கெட்டுமே அப்ராடுக்கு போகிறதுக்கு கிடைக்கும்னு போட்டிருக்கு. பட் எல்லாருமே இதை பற்றி அவ்வளோவா தெரியாது. பட் ஹீரோயின் அதை பார்த்துட்டு வா இது வந்துட்டு நான் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு காம்படிஷன் கலந்துக்க ரெடி ஆகிடுறா. பட் அங்கே அந்த டேசி பார்த்தா ஃபைனலாக அங்கே திரும்ப ரிட்டன் வந்ததுமே என்னப்பா உனக்கு உடம்பு சரியாயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தா அவள் இத்தனை நாள் இவன் மேலே இருக்க வயிற்றுச்சலில் வராமல் இருந்தா, பட் என்னமோ உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அந்த காம்படிஷன் பேப்பர் வச்சதுமே அதை பார்த்துட்டு இவளுக்கு இன்னுமே ஜெலஸ் ஆகி போயிட்டு இவன் மனசில் என்ன நினச்சிச்சேக்கா, இவன் வந்துட்டு பெரிய ஆல்ரவுண்டர்னா, இவன் வந்துட்டு படிப்பு சரி, இப்போ இதுலேயுமே வந்துட்டு கலந்துட்டு பெரிய வந்து ஜெயிச்சலாம் நினைப்பு இருக்கா. அங்கே கம்பெனியில் எத்தனை இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட நான் சொன்னேன்னா எனக்காக இந்த ட்ரோன் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் அவங்க ஈஸியாக வந்துட்டு செஞ்சு கொடுப்பாங்க, டிசைன்ஸ் முதற்கொண்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே உடனே யார்ட்டையும் அவங்க மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு நீயுமே இந்த காம்படிஷனில் கலந்துக்க போறியாப்பா அப்படின்ற செட்டு கேட்டுட்டு கண்டிப்பாக இதில் நீ தான் வின் பண்ணுவ, நீ ரொம்ப டேலண்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் என்ன மாதிரி வேலை பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து ப்ரெசன்டேஷன் எல்லாமே சப்மிட் பண்ணுற நாளுமே வந்துடுது. அங்கே அதெல்லாமே கொண்டு போய் சப்மிட் பண்ணதும் அவங்க ப்ரொபோசர் ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க, உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குமான்னு சொல்லிட்டு. பட் இவங்க இதெல்லாமே அடுத்தவங்கள வச்சு பண்ண சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. ஹீரோயினை பார்த்து நீ வந்துட்டு உன்னை பெரிய ரொம்ப வந்துட்டு மகாத்மா நினச்சிட்ருக்க, எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிடலான்னு, பட் அப்படிலாம் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. பட் ஹீரோயின் எதுக்குமே பதில் பேசலை, ரொம்ப கூலாக இருக்கா. ஸோ பிறகு அங்கே அந்த டேஸியை பார்த்தா சூப்பராக அங்கே வந்து ப்ரெசன்டேஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. எல்லாருமே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க. ஏன்னா வேறவங்கள வச்சு அவள் பண்ணியிருக்காள், ரொம்ப சக்ஸஸாக தான் அங்கே வந்துட்டு அது இருக்குது. செலெக்ஷன் டீம் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போனால் நம்ம லில்லியோட நேம் ஃபர்ஸ்ட் அங்கே பண்ணதுமே டேஸிக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் என்ன மாதிரி வந்து டிசிஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடாக ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பட் அவள் இப்போ தான் உள்ளே வந்து என்ட்ராயிருக்கா, அவள் வந்துட்டு வரதுக்கு வேற லேட் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வரதுக்கு லேட்டானதுக்கு சாரி கேட்குறா.
அதை எப்படி நீங்கள் அவளை வந்துட்டு செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னதும் பிரின்ஸிபல் ரொம்ப கோவமாயிட்டு ஒன்றை மாதிரி இப்படி வந்து அவள் ப்ராஜெக்ட்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கல எழுதி டிசைன் பண்ணி எல்லாத்தையுமே ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டா அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த காம்படிஷன் நடக்க போகிறதையுமே அங்கே போர்டில் எல்லாமே ஒட்டி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக டேசி வின் பண்ணுவா இல்லை லில்லி வின் பண்ணுவான்னு சரி இப்படி பேச்செல்லாம் போயிட்டுருக்கு. பிறகு ஹீரோயின் அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னதும் அவள் தன்னோட ப்ராஜெக்டை பற்றி ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அங்கே டேசி அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே கோவமாயிட்டு நான் வந்து அடாப்டர்ன்ற வசி நீங்கள் எல்லாருமே அவளுக்கு வந்து அதிகமாக ஃபேவர் பண்ணிவிட்டு என்ன மட்டன் தட்டுறீங்களான்னு சொன்னதும் பிரின்ஸிபல் கோவமாயிட்டு இப்படி வெட்டி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கா. அதை டிசைன்ஸ் நீ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னதும் அவள் ரொம்ப சூப்பராகவே எங்கள் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கா. ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. பட் அங்கே அவர் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பித்ததுமே அவளுக்கு எதுவுமே வந்துட்டு ஆன்சரே தெரியலை. ஏன்னா அவங்க காசு கொடுத்து தானே பண்ண சொல்லியிருந்தா. ஸோ அப்போ அங்கே அவர் ரொம்ப கோவமாயிட்டு நீ இப்படி வேலை பண்ணுவேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜெயிக்கிறதுக்காக இப்படிலாம் எந்த நிலைக்கும் போனால் அது நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காம்படிஷனில் கலந்துக்க தகுதியுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கோவமாயிட்டு ஜெயிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கு இவ போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஸோ பிறகு ஹீரோயின் அவங்க அம்மாட்ட அங்கே வந்து பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கு அவள் வந்துட்டு எல்லாத்துலேயும் இப்படி டேலண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவங்க அப்பா அவன் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குமே ரெடியாக இருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் ஸ்கூலே வந்துட்டு எனக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கப்பா, இதெல்லாமே நீங்கள் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் அங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க. அவளுக்காக வந்து ஒரு ப்ரேஸ்லெட்டும் அவங்க கார்டுமே கொடுக்குறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பட் ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு வேணாம் அம்மா, நீங்கள் இதை வாங்கி உள்ளே வைங்கன்னு சொல்கிறா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த டேசி இறங்கி வந்தால் யாருமே பேசாமல் அங்கே வந்து ஃபேவர் பண்ணதும் அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க அம்மா நீங்கள் தயவு செஞ்சு அவளை வந்து மன்னிச்சு விட்டுருங்க, அவள் சின்ன பொண்ணு தானேன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஒரு சின்ன பொண்ணாக இருந்துக்கிட்டு இவ்வளோ தூரத்துக்கு அவள் வந்து யோசிக்கிறானா, கண்டிப்பாக அவள் இன்மெச்சூராக இருக்க மாட்டா, அவள் பக்கா பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணிட்டுருக்கா, நீ வந்துட்டு பேசாமல் இரு, இவள் பண்ண வேலைக்கு நான் கண்டிப்பாக அவளை எப்பயும் மன்னிக்க மாட்டேன், அவ்வளோ ஈஸியாக தன்னோட சிஸ்டருக்கு எதிராகவே அவளை இப்படி வேலை பண்ணுவாளான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவமாகுது. அவன் மேலே ஏறி அவளோட ரூமுக்கு போயிட்டு இருந்தா. இவளை பார்த்தா பைத்தியம் மாதிரி எங்கள் ரூமில் கத்திச்சிருக்கா. ஸோ ஹீரோயின் அந்த கார்டை கொண்டு போய் வச்சுட்டு இந்த காசு பணம் எல்லாத்தையும் நான் ஈஸியாக சம்பாரிச்சிட முடியும், பட் அம்மாவோட பாசம் அப்பாவோட பாசத்தை சம்பாதிக்க முடியுமா, பட் இது எல்லாமே வந்து அவள் சக்ஸஸாக இப்போ இருக்க வாசி கிடச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாப்பி ஆயிடுச்சிருக்கா. அதை இன்னமே தனக்கு கன்ஃபார்ம் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே எல்லோரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி கிளம்பிட்டு இருந்தா. அப்போ அங்கே அந்த டேசி வந்துட்டு என்னையும் கூட கூட்டிகிட்டு போங்க, என்ன எதுக்காக வீட்டில் விட்டுட்டு போகிறீங்கன்னு சொன்னதும் அவங்க அப்பா கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது, நீ அங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் அசிங்கம் பண்ணுவேன், அங்கேயுமே அவ கூட சேர்ந்து காம்படிஷன் பண்ணுறேன்ற பேரில் மனத்தை நீ வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே கோவமாகறாரு. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு கிளாஸில் அங்கே டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற அங்கே போட்டி எல்லாமே வைக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காகவே இவர் ரொம்ப அப்படியே தனக்கு வயலின் ரொம்ப ப்ளே பண்ண தெரியும்னு சொல்லிட்டு ஷோ பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு எந்த டேலண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இவளை பார்த்தா இங்கிலீஷில் பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே எல்லாருக்கும் இம்ப்ரெசிவாக இருது. அங்கே இன்னுமே அவர் ரொம்ப கோவமாயிட்டு பைத்தியமாயிட்டு வீட்டில் வந்துட்டு இருக்க பொருள் எல்லாமே போட்டு ஒடிச்சிட்டு பயங்கரமாக நாங்கள் வந்து ரகலை பண்ணிட்டு இருக்கவும் மெய்டு அதை பார்த்துட்டு அங்கே பயந்து போயிடுறாங்க. இவ கையெல்லாமே கட் பண்ணிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு மரியாதை அங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டாக கால் பண்ணி ஸ்பீச் காம்படிஷன் நடக்க போகுது இல்லை, அதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி விட்டுருங்கன்னு சொல்லிடுறா. ஸோ அதே மாதிரி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டஃப்பான வந்து ஒரு டைட்டில் கிடைக்குது. அதை அவள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ இவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. கண்டிப்பாக அவள் ஸ்பீச் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஆன் த ஸ்பாட்டே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ஸ்பீச் எல்லாமே கொடுத்துடுறா. அங்கே அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அவங்க ஃப்ரெண்டை பிடிச்சி பயங்கர மோசமாக அங்கே வந்து திட்டிச்சிருக்கா. அவங்க அப்பாவை வந்து நான் வேலை இல்லாமல் கூட பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவளை மட்டன் தட்டி பேசினதுமே இவ பேசின எல்லாத்தையுமே அவள் ரெக்கார்ட் பண்ணிட்டு பொறுமை இழந்து போய் எல்லாத்தையுமே பண்ண சொன்னது இந்த டேசி தான் சொல்லிட்டு அவங்க சொன்னதும் அப்போ அங்கே அவள் நான் எதுவுமே பண்ணலை இவ பொய் சொல்கிறான்னு சொன்னதும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே கார்ட்ஸை வச்சு அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே நியூஸ் எல்லாமே அங்கே வந்ததுமே எல்லாருமே வந்து அவங்க பிரின்ஸிபல்கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பித்ததும் இந்த மாதிரி இதுக்கப்புறம் மிஸ்டேக் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுட்ருக்காரு. பிறகு பார்த்தா அங்கே அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாமே நியூஸ் பேப்பர்லாம் வந்ததும் அவருக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான கோவமாயிருது.
ஸோ அவங்க அப்பா ரொம்ப கோவமாயிட்டு, "நீ இவள பத்தி தான் பண்ணிக்கிறத பத்தி பேசுனியா? இவ திருந்துறதுக்கு பதிலா தன்னைத்தானே அழிச்சிட்டு இருக்கா பாரு. குடும்பத்தோட மானத்தையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு கோவப்படுறாரு. சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, "நான் என் பொண்ணுட்ட இப்போ வரைக்குமே கொஞ்சம் பாசமா பேசவே இல்ல. அவளுமே ரொம்ப பொலைட்டா தான் எப்பயுமே இருந்துட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு அவங்க பாசமா அங்க பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே குடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசுறாரு. "இல்ல, இல்ல எனக்கு வேணாம். எனக்கு ஸ்கூல்ல இருந்தே கிடைக்குதுன்னு" சொல்லிட்டு அவ இன்னுமே ரொம்ப அமைதியா தான் இருக்கா. மேல பார்த்தா இந்த டேசி ஒரு பைத்தியம் மாரி வந்து புலம்பி தள்ளிட்டு, இந்த கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு என் கைக்கு கிடைச்சிருச்சுன்னா, நான் கண்டிப்பா வந்துட்டு 100 மார்க் வாங்கிருவேன்ல. அப்படின்னு நான் டாப்பரா மாறிருவேன்லன்னு சொல்லிட்டு, திரும்பவுமே அங்க வந்துட்டு தில்லாலங்கடி வேலை பண்றத பத்தி தான் அவ யோசிக்கிறா. ஸோ பிறகு அதே மாரி அந்த காம்படிஷனுமே வந்துருது. அதுல ரிசல்ட்டுமே அனௌன்ஸ்மென்ட் பண்ண வந்ததுமே, இந்த டேசி நம்ம தான் ஃபர்ஸ்ட்டா வந்திருப்போம்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தா. பார்த்தா அதுல லில்லியோட நேம் தான் வந்திருக்கு. அவ 2nd, 3rd, 4th இடம் கூட பிடிக்கல. அந்த காம்படிஷன்லயே அவ குவாலிஃபையே ஆகல. அதை பார்த்துட்டு அவ ரொம்ப கோவமாயிட்டு, "நீங்க எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ சீட் பண்ணிச்சிட்டு இருக்கா. இல்லைன்னா நீங்க எல்லாருமே காசு கொடுத்து தான் அவளை ஜெயிக்க வச்சிருப்பீங்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு பயங்கரமான அங்கே சண்டை எல்லாமே அங்கே வந்து போட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு பிரின்சிபலுக்கு கோவமாயிட்டு, "என்ன வாய்க்கு வந்தபடி உளறிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு கேட்டதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட போய், "இதெல்லாம் நீ வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தானே பண்ணிட்டு இருக்கன்னு" சொன்னதும், "நான் ஏம்மா அப்படி பண்ண போறேன்? நீ தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. படிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறேன். பட் நீ மற்றவங்கள அழிச்சு முன்னேறணும்னு நினைக்கிற. அவ்வளோதான் வித்தியாசம்னு சொல்கிறாங்க." ஸோ இவளோட பிஹேவியரை பார்த்துட்டு புரிஞ்சுக்குது, இவளுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பிறகு அங்கே வீட்டுக்குமே வந்து அங்கே ரெடிபியரை வச்சு அது நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அதில் மேலே கத்தி வச்சு குத்திட்டு அவளோட கோவத்தை எல்லாத்தையுமே அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்கா. உண்மையிலேயே ஒரு பைத்தியமாகவே மாறிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க அந்த பிரின்சிபல் சொன்ன மாதிரியே கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறாங்க. பட் ஹீரோயின் பார்த்தா அது ரொம்ப கூலாக அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே அங்கே வந்து முடிச்சு விடுறா. அங்கே வந்துட்டு அந்த சைடில் இருந்து அந்த டேசி வந்து அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா இது லைவாக போயிட்டுருக்கு. அப்போ அங்கே அவள் கொடுத்துட்டு பேப்பரை கிளம்பும்போது அங்கே செக் பண்ணிவிட்டு அவங்க அனுப்பி விடுறாங்க, சீட் எதுவும் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இவள் வந்து வேகமாகவே வந்து முடிச்சுட்டு வந்துட்டா. ஸ்டூடெண்ட்ஸ் இன்னுமே ஃபினிஷ் பண்ணாமல் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த டைம் இவள் வந்து ஃபெயில் ஆகுறது கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கா. ஸோ அப்புறம் ரிசல்ட்டுமே வெளியே வந்துடுது. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்கா. அதை பார்த்துட்டு அந்த டேசி கண்டிப்பாக இவள் சீட் பண்ணி தான் வின் பண்ணியிருப்பா. இவளுக்கு இந்த ஸ்கூல் எல்லாமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே, "எப்பயுமே ஜெலஸ்னால தான் நீ இப்படி பேசிட்டு இருக்க. ஆரம்பத்துலேருந்தே நீ ஜெலஸ் தான் ஆயிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு திட்டாங்க. டீச்சர்ஸ்க்குமே கோவமாயிருது. "நீ அவன் மேலே இருக்க வந்து போறாமையை வெளிப்பதுக்காக நீ எப்படி வந்துட்டு இப்படி தரக்குறைவா பேசுவ? நீ படிக்கிற ஸ்கூலுக்கு அகேன்ஸ்டாவே நீ பேசிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்பாங்க இந்த டைம் வந்துட்டு உன்னை கண்டிப்பாக மன்னிக்க மாட்டோம். உன்னை ஸ்கூலை விட்டே தூக்குறோம். நீ எப்பயுமே வந்து ஸ்கூலுக்கு எதிராகவே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை பனிஷ் பண்ணிட்டு போனதுமே, நான் இந்த ஜியாங் ஃபேமிலியோட பொண்ணு. என்னை வந்துட்டு எங்கள் பேரண்ட்ஸ் அப்படி கைவிட மாட்டாங்கன்னு சொல்கிறா. பட் அவங்க பேரண்ட்ஸே கோவமாயிட்டு, "நாங்கள் தான் இதுக்கு காரணமே. ஆரம்பத்திலே உன்னை வந்து பனிஷ் பண்ணி உன்னை வந்து நல்வழிப்படுத்தியிருந்தேன்னா நீ இப்படி கேவலமான வேலை பண்ணியிருக்க மாட்டே அப்படின்றத சொல்லிட்டு உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். நீ இந்த தப்பு பண்ணேன்னா நீ தான் தண்டனை அனுபவிக்கணும்னு" சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே கார்டு எல்லாமே கொடுக்குறாங்க. "இந்த காசு உனக்கு தாமான்னு சொல்லிட்டு இந்த உங்கள் பேரை சொல்லி நான் இந்த பணத்தை எல்லாத்தையுமே டொனேட் பண்ணிடுறேன்னு" சொன்னதும் அவங்களுக்குமே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அங்கே ரிசல்ட் எல்லாமே வெளிவருது. இன்னொரு எக்ஸாம் நடத்தி அதுலேயுமே ஹீரோயின் டாப் அங்கே வந்திருக்கா. அவங்க கூட படிக்கிற பிள்ளைங்களுக்குமே அவள் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அவங்களையுமே நல்ல மார்க் வாங்க வச்சிருக்கா. ஸோ எல்லாருக்குமே இங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் யார் என்ன தப்பு பண்ணாலும் சரி, நான் அவங்கள வந்து பனிஷ் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது. தொடர்ந்து நான் என்னோட வழியில் நான் போக போகிறேன். இதனால் கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணியிருக்கா. ஸோ அதே மாதிரி அவளுமே அங்கே வந்துட்டு வின் பண்ணிடுறா. நான் டேசியை பார்த்தா இவளை பார்த்து ஜெலஸ் ஆகி நான் இவளை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ற பேரில் தன்னைத்தானே அவங்க அழிச்சுக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.